பாப்புலர் யூடியூபர் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி விஷ்ணு வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வைஃப் வந்து ஃபைல் பண்ணா கம்ப்ளைண்ட் பேஸ் படி தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விருகம்பாக்கம்ல இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து விஷ்ணு வந்து இருக்காரு. விஷ்ணு வந்து ஃபேமஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அஷ்மிதா வந்து 2017 வந்து மேரேஜ் பண்ணாரு. இவங்க 2 பேரும் ஆல்பம்ல நடிக்கும்போது தான் அஷ்மிதாவும் விஷ்ணுவும் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்னால 2022 வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 பேருமே வந்து ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்துருந்தாங்க. ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த நிலையில தான் இவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஷ்மிதாக்கு 3rd பேபி வந்து பிறந்துச்சு. இதுக்கிடையில விஷ்ணு வந்து ஆல்ரெடி ஆன்லைன் மோசடியில் வந்து சிக்கியிருந்தாரு. அதே மாதிரி சோஷியல் மீடியா மூலமா ஒரு பொண்ணு கூட வந்து அஃபேர்ல இருந்தனால அதுலயும் கொஞ்சம் சிக்கியிருந்தாரு. அஷ்மிதா வந்து ஓன் மேக்கப் அகாடமி வச்சிருக்காங்க. இவங்க 2017 தான் வந்து பியூட்டி கோர்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. அஷ்மிதா வந்து 10th முடிச்சுட்டு விஜேவா வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பியூட்டி கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு இவங்க ஓனா அஷ்மிதா அகாடமி அப்படின்ற நேம்ல மேக்கப் கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பியூட்டி ப்ராடக்ட்ஸும் இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செலிபிரிட்டிஸ்க்கு அதே மாதிரி வெட்டிங்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு அப்ராட் எல்லாமே டிராவல் பண்ணி மேக்கப் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இவங்க ஒரு மோஸ்ட் காஸ்ட்லியான மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. விஷ்ணு வந்து ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா, ஏடிஜிபி கூட இவரோட வைஃப் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதே மாதிரி இன்அப்ரோப்ரியேட் ஃபிலிம்ஸ்ல எல்லாமே இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் அஷ்மிதா ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விஷ்ணு மணி டிமாண்ட் பண்றாரு. அதே மாதிரி த்ரெட்டனிங் ஹராசிங்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு வந்து ஆபாசமா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய அலிகேஷன் வந்து சிக்கனதுனால விஷ்ணு விட்டுட்டு அஷ்மிதா வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. விஷ்ணுக்கு எகெயின்ஸ்டா என்ன கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்மிதா பத்தி டிஃபாமேட்டரி கமெண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் கம்ப்ளைண்ட். பேஸ்ட் ஆன் கம்ப்ளைண்ட் போலீஸ் கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்டர் செக்ஷன் நம்பிக்கை மோசடி, அதே மாதிரி அசால்ட் செக்ஷன்ல விஷ்ணு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றதுனே தெரியல. இப்படி போயிட்டு இருக்குது இவங்களோட லைஃப். இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.